வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரகநிலைகளோட கோச்சாரப்பட அமைப்பு எப்படி இருக்கு, அதனால நமக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, அதுக்கான பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாக இந்த மாதத்துல தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பலன்கள் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிநாதன் கடகத்துல போய் உச்சம் பெறார். அந்த கடகத்துல புதனோட சேர்ந்து உச்சம் பெறார். அதாவது உங்க ராசிக்கு 10 கூடையவன் அதிபதி புதன். அந்த 10 கூடையவன் புதனோட அமைப்பு பார்த்தீங்கன்னா குருவோட உச்சம் பெறார். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவானும், 4ஆம் இடத்துல சனி பகவானும், உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும், 9ஆம் இடத்துல சூரியனும் கேது, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயும். இது இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரகநாளைகளுடைய அமைப்பு. அப்படி பார்க்கும் பொழுது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு உங்களுடைய அதிபதி உச்சம் பெறார். அப்படி பெறும்பொழுது இத்தனை நாளா இருந்த உடல் ஆரோக்கியம், ஒரு முன்னேற்றம் இல்லாம இருந்த ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு விரையும். 2 நாள் நல்லா இருந்தா 3ஆவது நாள் யாருக்காவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் பண்றதுக்கான அமைப்புங்கிறது இருந்திருக்கும். நம்ம கோயிலுக்கு போறோமோ இல்லையோ, ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளால போகாம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இப்ப இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான பலன்கள் கண்டிப்பா கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் நீங்க இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாம லாபஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்காரு. ஒரு சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா தடங்களும் தடுமாற்றங்களும். சுக்கிரனோட அதிபதி 10 கூடையவன் லாப 11ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் 10ல் அமைய பெறும் பொழுது நமக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் தடங்களும் தடுமாற்றங்களும் எதிர்பார்த்துட்டு நடந்துட்டு இருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா நடந்து நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய வெளி வட்டாரங்கள ஒரு மதிப்பும் மரியாதையும் ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அது இல்லாம உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சகோதர ஸ்தானத்துல இருக்கார். இத்தனை நாளா சகோதர ஒற்றுமைகள் இல்லாம இருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு சகோதரத்துவையான ஒரு பாசம் பற்றுதல் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம சகோதரன் சகோதரி கிட்ட இருந்து உங்களுக்கு முழு ஆதரவுகள் கண்டிப்பா கிடைக்குங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது தாய்மொழி உறவினர்கள், உங்களை விட்டு விலகி இருந்தவங்க உங்களுடைய சேர்ந்து ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்ட அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு நடக்க போகுது. அது இல்லாம அது பார்த்தீங்கன்னா இத்தனை நாளா விலகி போன சொந்தங்களும் உங்களைய தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தடப்பட்ட காரியங்களும் கைக்கூடி வரும். மெயினா பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைகளும் உங்களை விட்டு விலக போகுது. இத்தனை நாளா என் வீட்டில் ஏதாவது ஒன்று வாங்கணும், கோயிலுக்கே நம்ம போற மாதிரி இருந்தாக்க கடன் வாங்கி போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலைகளில் நீங்க இருந்திருப்பீங்க. அந்த காலகட்டம் அப்படியே மாறப்போகுது. அந்த காலகட்டம் மாறி உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு அமைப்பா இந்த கடகராசிக்கு தனுசு ராசிக்கு இருக்க போகுது. அப்படி தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், குடும்பத்துல பிரச்சனை, அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிவினைகள், இதெல்லாமே உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசப்பட்டதில் ஒரு ஒற்றுமைகளா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது.
கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, சார் கல்யாணம் பண்ணி ஒரு 4, 5 வருஷம் ஆச்சுங்க. எங்களுக்குள்ள எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ, ஒரு அந்யோன்யமோ கிடையாது. எப்போ பார்த்தாலுமே சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள், பிரிவுகள். கல்யாணம் பண்ணி எங்களால் வந்து ஒரு 6 மாதம் கூட எங்களால் சந்தோஷமாக வாழ முடியல. நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கோம். ஒரு 10 நாள் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம்னா, ஒரு 3 மாதம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எங்களுக்கு உருவாகுது. அப்படி நினச்சவங்களுக்கு கூட கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகளா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த தனுசு ராசிக்கு இருக்க போகுது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், அதாவது புதனோட வீட்டில் செவ்வாய் இருக்கும்பொழுது உங்க ராசிக்கு 12க்கு அதிபதி வந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்படி இருக்கும்போது மண், மனை, பொன், பொருள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு கட்டணும், வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவா இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்து நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும். இல்ல நிறைய பேர் கட்டிட்டு இருக்கும்போது பாதியில நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நடந்திருக்கும். அவங்களுக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நமக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு செயல்கள் கண்டிப்பா நடக்கும். வீடு கட்ட முடியாதுங்க. வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா அமையுங்க. அது மட்டும் இல்ல, இடம் வாங்க முடியாதுங்க. நான் எத்தனையோ இடம் பார்த்துட்டேன். ரிஜிஸ்டர் பண்ற டயத்துல கூட என்னை விட்டு விலகிருச்சுங்க. அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க கூட, அவங்களுக்குமே கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. லோன் கிடைக்கல, இன்ஜினியர் அமையல, இன்ஜினியர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு, கடைசி டயத்துல லோன் கிடைக்காம போச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட கட்டாயம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நினைச்ச மாதிரி ஒரு வீடு, இடம், லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதெல்லாம் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது, வாகன அமைப்புங்கிறது உங்களை தேடி வரும். பழைய வாகனங்கள் இருக்கு. அதை நான் மாற்றி புது வாகனங்கள் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டவங்களுக்கு கூட, புதிய வாகனங்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் அமையுங்க. வெளியூர் பயணங்களா இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களா இருக்கட்டும், சொந்த தொழில் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து புதிய மாற்றங்கள் கண்டிப்பா நிகழுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அமைப்போதுங்க. அதனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமா கண்டிப்பா இருக்க போகுது. இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. மற்றவங்கள சார்ந்தோ இல்லை மற்றவங்கள நம்பியோ நீங்க இருக்காம, உங்களுடைய நம்பிக்கை மேல நீங்க இருந்து கண்டிப்பா நீங்க செயல்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். இது வந்து நம்ம ஒரு பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. நம்மளுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு? நம்மளுடைய ஜாதகத்துல கிரகநிலைகள் அமைப்பு இருக்கு. நம்ம ஏன் நம்மளால டெவலப் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுய ஜாதகம் நம்ம பார்த்துக்கிறோங்க. அப்படி சுய ஜாதகம் பார்த்து அதனோட வழிகள் நம்ம போகும்பொழுது 100க்கு 100% நமக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் சிம்மராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே சிம்மராசி பொறுத்தளவில் சிம்மராசி அதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா சூரியன். தலைமை பண்பு, தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கம்பீரம், எதாவது இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், நம்மளை மீறி என்ன நடக்க போகுது அப்படி ஒரு தைரியத்தோட இருக்கக்கூடிய ராசி எதுனா சிம்மராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிலவக்கூடிய பலன் என்ன, அது கோச்சாரப்படி என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே உங்க ராசிநாதன் உங்க ராசியில இப்ப அந்த ஆகஸ்ட் மாதம் சஞ்சாரிக்கிறாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானும் இருக்க போறாரு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமா சரியா இப்ப நடந்துட்டு இருக்கு. நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணும் பொழுது, இந்த சூரியன் உங்க ராசியில் இருக்கும் பொழுது அது தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று உங்க ராசிநாதனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது, இந்த மாசம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான மாசமா கண்டிப்பா இருக்க போகுது. தடப்பட்ட காரியங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை,
அஷ்டம சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால பயமே உங்களுக்கு அதிகமாகும். ஒரு தலைவலி வந்தா கூட நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமான பயம். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் கொடுக்கும். ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் பண்ணியிருக்குங்க. கடன் தொல்லைகள் கொடுத்துருக்கும். தொழிலில் சில இடத்துல கெட்ட பேறுகள் இது மாதிரி கொடுத்துருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்டது, தலைவலி சம்மந்தப்பட்டது, நரம்பு ப்ராப்ளம், இது மாதிரி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் தொந்தரவு உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ சிம்மராசிக்கு தெளிவான சிந்தனை இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு விடாது. இதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு இப்போ பெரிய பிரச்சனையாக இருந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஐடியா கேட்டாங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு இது மாதிரி இருங்க, அது மாதிரி இருங்க அப்படின்னு நீங்கள் வாய் திறந்து சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கூட உடனே சால்வ் ஆயிரும். இதே நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயமா தான் இருக்குங்க. ஒரு சின்ன பிராப்ளமாக தான் இருக்கும். ஆனால் அது உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாகிருக்கும். நம்மளால் வந்து எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியலையே, நம்ம வந்து எல்லாமே ஒரு பாதிப்பாகுது. நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதாக வந்து முடியுது. பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக நல்லது மட்டும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ சிம்மராசி இருக்க போகிறீங்க. அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் சில டயத்தில் மந்த நிலை உருவாயிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் கல்வியில் ஒரு தலை சிறந்த ஒரு மாணவ செல்வங்களாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இல்லாமல் நம்ம படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கட்டாயம் படித்த வேலைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையப்போகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வந்து இருந்த குழப்பங்களும் உங்களை விட்டு விலக போகுதுங்க. தடுமாற்ற இருந்த பிரச்சனைகளை எல்லாம் அது சரி செஞ்சு வாழ்க்கையில் நிம்மதி மட்டும் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டலில் செலவரையும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்னால் மிச்சம் பண்ண முடியல. ஒரு கடன் கட்டுறதுக்கு புது கடன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கடன் ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாகனத்தில் போகும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது. உங்கள் 2 பேர்த்துக்குள்ள சந்தேக உணர்வு, உங்கள் 2 பேர்த்துக்குள்ள தேர்டு பர்சன் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்களால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல்கள் இருக்க வேண்டாங்க. சண்டை சச்சரவுகள் வேண்டாம். அது இல்லாமல் நிலையான ஒரு மனமாற்றம் கண்டிப்பாக இருக்கணும். யாராவது வந்து இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அன்பாக யாராவது பேசுனாங்கன்னா அவங்க நல்லவும் சொல்லி நம்பி போகும்போது அவங்களால உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இது இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து தைரியத்தோடு நீங்கள் போராடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு புதன் இருக்கிறதுனால, அது குரு உச்சம் இருக்கிறதுனால ஏதாவது அஷ்டம சனியில் ஒரு நல்லது ஏதாவது பண்ணுங்க. அதாவது அசையா சொத்துல நீங்கள் முதலீடு பண்ணுங்க. ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, யாருக்காவது திருமண ஏஜில் திருமணம் பண்ணுறது, இது மாதிரி நீங்கள் சுப விரயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் நீங்கள் தவிர்த்துக்கலாம். இது மாதிரி அசையா சொத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டவங்க கண்டிப்பாக இந்த அஷ்டம் சனிலாம் நீங்கள் வீடு கட்டும் பொழுது கண்டிப்பாக பெரிய தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்காது. அது உங்களுக்கு தேவையில்லாத விரயத்தையும் நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி வாகனத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கவனம் தேவை. நான் ஆல்ரெடி ஒரு பைக்கோ காரோ வச்சுருக்கேன், அது விற்றுட்டு மறுபடியும் ஏதாவது புதுசு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அகல் கால் வைக்கக்கூடாது. ஆடம்பரங்கள் தேடி போகக்கூடாது. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் அது இருந்தால் கூட அது உங்களை விட்டு விலகி போகும். அதே மாதிரி யாருக்கு ஜாமீன் எழுத்து போகிறது, சப்போர்ட் பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். உங்களை விட்டு விலகி போன சொந்தங்கள், உறவினர்கள், சகோதர ஒற்றுமைகள், அப்பா வகையில் வந்த சொந்தம், அம்மா வகையில் வந்த சொந்தம், இது எல்லாமே வந்து
இருந்த பிரிவினெல்லாம் விலகி சந்தோஷமா ஒற்றுமையா ஒரு கூட்டு குடும்பமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் எனக்கு இல்ல அப்படின்னு நினைச்சவங்க, கட்டாயம் குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்கும். தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனியில ஒரு சொந்தமா பிசினஸ் பண்றவங்க கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. வெளியூர் பயணங்களா இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களா இருக்கிறவங்க, அவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்தவங்கள சார்ந்தோ, இல்ல மத்தவங்கள நம்பியோ, இல்ல பார்ட்னர் போட்டு நீங்க பண்றது, அத முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. அதே மாரி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் யோசிச்சு நீங்க நிதானமா செயல்படுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமா கண்டிப்பா வரும். பட் இது வந்து நம்ம பொது பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே நமக்கு ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா குடுக்கும். நீங்க உங்க சுய ஜாதகம் நீங்க பார்க்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கம். சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். ஜெகதீஸ்வரனின் வணக்கங்கள். நம்ம இந்த மாதத்துல என்ன மாத பலன்கள் நம்ம பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் மேசராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. இந்த மேசராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேசராசியோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான். இந்த இந்த ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சாரப்படி மேசராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் குடுக்க போகுதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. அப்படி பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில சூரியனோட சேர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல சஞ்சரிக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது, உங்களுக்கு வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, கோபமும், பிடிவாத குணமும், நெனச்சத சாதிக்கணும், நெனச்சத அடையணும் அப்படிங்கிற எப்பவுமே அந்த எண்ணத்துல ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் மேசராசிக்கு இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 4, 5 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 7 சனியோட பாதிப்பும் கொஞ்சம் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, சில தடங்கள், சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள், ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லாம மேசராசிக்காரங்கள் இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நிரந்தரமான முடிவு கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு தெளிவான முடிவும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு வந்து தொழிலுங்கிறது முடக்கமாயிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வேலைய விட்டுட்டு நம்ம வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகியிருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது, நமக்கு மறுபடியும் தொழில் அமையுமா? சொந்த தொழில் வைக்க முடியுமா? வெளிநாடு போக முடியுமா? நமக்கு அதே வேலை கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் உங்களுக்கான கேள்விகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களுக்குமே நிச்சயம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தொழில் அமையறதுக்கான வாய்ப்புகளும், வெளிநாடு போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டிப்பா கிடைக்குங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு நிலையான ஒரு தொழில் இல்லாம, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாம இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள். மேசராசி பொறுத்தளவுல வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்துல ஒரு வார்த்தைகள் நீங்க விட்டுட்டீங்கன்னா, அது குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் உண்டாகுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கும். எப்ப பார்த்தாலுமே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், நான் என்ன சொல்றது? நீ என்ன கேட்கறது? இது மாரி சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது இருக்கும். என் கணவர் என் பேச்சு கேட்கல, மனைவி என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. வீட்ல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம இருக்கு. ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட, இந்த ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, புதனும், சுக்கிரனும், சனி பகவான் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிலையான ஒரு தொழில் அமையறதுக்காகவும், குடும்பத்துல செல்வ செழிப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாகவும் இருக்குங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான், அது இல்லாம விரயச்சனியும் நடந்துட்டு இருக்கனால, 12ஆம் இடத்துல சனியும் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, சுப விரயங்கள் மேசராசிக்காரங்கள் பண்ணுவது ரொம்ப நல்லதுங்க. வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இல்ல வீட்ல யாருக்காவது திருமண ஏஜ்ல இருந்தா திருமணம் பண்றது, இது மாரிலாம் அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உதவுங்க. அப்படி பார்க்கும்பொழுது மேசராசிக்காரங்களுக்கு வீடு கட்டணும். நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டிட்டு இருக்கும்போது பாதியில நிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகியிருக்குங்க. அந்த மறுபடியும் அந்த வேலை வீடு கட்ட முடியுமா? இடம் வாங்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ல இருந்திருப்பீங்க. நிச்சயம் இந்த காலகட்டத்தில நீங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில அதுக்கான நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுங்க. அது அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, திருமண யோகம்.
மேசராசிக்காரங்களை பொறுத்தளவு நமக்கு வந்து திருமண யோகம் அமையுமா? நம்ம ரொம்ப வருஷமா திருமணத்துக்காக ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம். நமக்கு நடக்கல. எப்ப நமக்கு திருமணம் அமையும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எப்பவுமே உங்களுக்குள்ள வந்திருக்குங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேசராசிக்காரங்களுக்கு திருமண யோகங்கிறது கண்டிப்பா அமையும். வீட்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா இருக்குங்க. அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லைகளும், ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் பண்ணியிருக்கும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போற மாரி இருந்தாலும், இல்ல வீட்ல ஒரு சமையல் பண்றதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி தான் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகியிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வந்து ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். சாமிகளுக்கு போறது, சப்போர்ட் பண்றது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி போய் நிக்கிறது, அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. அதே மாரி உடல் ஆரோக்கியம் பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்காரங்களுக்கு இந்த பிளட் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, உடம்பு ஹீட் சம்மந்தப்பட்டது, கொப்பளம் சம்மந்தப்பட்டது, இது மாரி உடல் உபாதைகள் தொந்தரவுகள் அடிக்கடிக்கு வந்துட்டு இருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஆகஸ்ட் மாசத்துல உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்க. அதே மாரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், வாகனத்துல இரவு நேர பயணங்கள், அது மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 7 சனி நடக்கிறனால, முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏத்தி ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அதே மாரி குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் கட்டாயம் இருக்கும் பொழுது, உங்களுக்கு தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் கண்டிப்பா நடக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடகராசியில பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, அதுல இப்ப மேச ராசிக்கான பலன் பார்க்கும்பொழுது, கடகத்துல இப்ப புதனும், சுக்கிரனும் சேர்ந்திருக்காப்படிங்க. அப்ப புதனும், சுக்கிரனும் சேரும் பொழுது, உங்களுக்கான நிலையான ஒரு தொழில் அமையறதுக்காகவும், உடன்பிறப்புகளான சப்போர்ட்டும், அதே மாரி தாய் வழியில வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய சொத்துக்கள், அவங்களுடைய அரவணைப்பும் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புலாம் அமையும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்காக ஹாஸ்பிட்டல் போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகுறதுக்கான வாய்ப்புகளாகவும் இது அமையுங்க. இந்த மேசராசி பொறுத்தளவுல உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வருது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காம, நிதானமா நீங்க செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பா தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும்போது, முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோவத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மேசராசினாவே ஆல்ரெடி கோபம் அதிகமா இருக்கும். அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு, பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, நீங்க கரெக்டான முறையில செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பா 100% வந்து நல்ல அற்புத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாசங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு, நம்மளுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்து, அதன தெரிஞ்சு அதனோட வழியில் நம்ம போகணும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்கான பொது பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. விருச்சிக ராசியோட அதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, மிதுனத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்க ராசிநாதன் இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும், 10ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் கேதும், 9ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதனும் குருவும், உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானும், 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேனத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானும் இருக்காருங்க. இது மாதிரி இருக்கும் பொழுது நமக்கான பலன் எப்படி? அது நாளுக்குடையவன் வந்து பார்த்தீங்கன்னா சனியோட வீட்டுல ராகு பகவான் இருக்காரு. இது வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளோட அமைப்பு. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசி நாதன் செவ்வாய் இப்ப மிதுனத்துல இருக்காரு. அதாவது புதனுடைய வீட்டுல இருக்காருங்க. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ராசியில நீச்சம் பெறாரு. அப்படி இருக்கும்போது விருச்சிக ராசி பொறுத்தளவுல எப்பவுமே குழப்பங்கள் அதிகம், பயம் அதிகம், தடுமாற்றங்கள் கொஞ்சம் இருக்கும். ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்மக்கிட்ட இருக்கும்.
இதே மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க போய் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் முன்னாடி போய் நின்று சரி பண்ணி கொடுத்துருவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையா இருந்ததுன்னா அது உங்களால சரி பண்ண முடியாது. மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு தெய்வீக வாக்கா இருக்கும். தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் முடிவு எடுக்கும் பொழுது அது தடுமாற்றங்களா மாறும். அது இல்லாம உங்க ராசிக்கு 2க்கு அதிபதி பாத்தீங்கன்னா கடகத்துல போய் உச்சம் பெறாரு. அப்ப கடகத்துல உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். உங்க 2க்கு அதிபதி குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார். ஒரு உச்சம் பெற்ற ஒரு கிரகம் தன்னுடைய ராசியை பார்க்கும் பொழுது தொட்டது எல்லாமே ஒரு பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க. இத்தனை நாளா நம்ம நினைச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கல, தடுமாற்றங்கள் கொடுத்தது, நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா முடிஞ்சது, பண்ணாத தப்புக்கு தண்டனை வச்சேன், கடன் தொல்லைகள் கொடுத்தது, ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் பண்ணது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் சந்தேகங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு சொல்லி நினைச்சவங்களுக்கு கட்டாயம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படி அமையக்கூடிய ஒரு காலகட்டமும் ஒரு மாதமும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நிகழப்போகுது. அது இல்லாமல் லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான், அதாவது உங்க விரையாதிபதி லாபத்துல உட்காரும் பொழுது கண்டிப்பா அந்த விரையாதிபதி உங்களுக்கு சுப விரயமா மாற்ற போறாரு. அந்த சுப விரயங்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல ஒரு தொழில் ஒரு பொருளாதாரத்துல அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகளாகவும் அமைய பெற போகுது. அப்படி அமையும் பொழுது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல்களும் தொட்டாலும் அதை பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல நமக்கு நிம்மதிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப 4ஆம் இடத்துல ராகு பகவானும் 5ஆம் இடத்துல பூர்வீக ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. எப்பவுமே பாத்தீங்கன்னா பூர்வீகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு இடம் விற்க முடியல, இடம் வாங்க முடியல, பூர்வீக சொத்துனால எப்பவுமே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்ப இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலக போகுது. அது விலகம் போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே கருத்து வேறுபாடுகள், ஒரு சின்ன விஷயத்துக்கு தேவையில்லாத சண்டை, நான் என்ன சொல்லி நீ என்ன கேட்கறது அப்படிங்கிறது பதில், கருத்து வேறுபாடுகள், சந்தேக உணர்வு, மற்றவங்க கிட்ட சிரிச்சு பேசுறாங்க, நம்ம கிட்ட சிரிச்சு பேச மாட்டேங்கிறாரு, நமக்கு ஒரு சாப்பிட்டியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கிட்ட இருந்து வரல, இப்படிங்கிற ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய மாற்றமா கண்டிப்பா இருக்க போகுது. அந்த மாற்றத்தை உருவாக்குவர் யாருன்னா உங்க குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 2க்குடைய அதிபதி பார்த்தீங்கன்னா குரு. அந்த குரு உங்க ராசியை முழுமையா பார்க்கறாரு, உச்சம் பெற்று பார்க்கறதுனால கண்டிப்பா ஒரு கணவன் மனைவிக்குள்ள நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இருக்கும். அடுத்தது லெவல் பார்த்தீங்கன்னா திருமணம். எப்பவுமே இந்த திருமண வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு முடிவே எடுக்க முடியாது. இதை விட அது நல்லா இருக்குமா, அதை விட இன்னொன்னு பெட்டரா இருக்குமா, இப்படிங்கிறது வந்த வாய்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருவீங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா எது கிடைச்சாலும் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மனநிலைமைக்கு நீங்க வந்துடுவீங்க. அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே சில டயத்துல ஒரு சந்தேக உணர்வு ஏற்படும். இது நமக்கு சாதகமா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் இந்த அமைப்புல கண்டிப்பா திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணியிருப்பாங்க. அதை லவ் பண்ணிட்டு வீட்டில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நிறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க. இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இருந்திருக்கும். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அஃபேர்ல இருந்திருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு விலகி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் மாற்றங்கள், எதிர்பார்த்த ஒரு அமைப்பு அமையறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும்.
அதே மாதிரி தொழிற்ஸ்தானங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு எதுவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பார்ட்னர் சார்ந்து பண்ணுறதோ அது வேண்டாங்க. வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்குங்க. இத்தனை நாளும் நமக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. போட்டி பொறாமைனால நமக்கு எல்லாமே விலகிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படாமல் எதாக இருந்தாலும் நீங்கள் துணிஞ்சு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போதுங்க. இது வந்து நம்ம ஒரு புது பலனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ஜாதக அமைப்பு நல்லா இருந்தாலே உங்களுடைய வெற்றிகள் எல்லாமே 100% கண்டிப்பாக நடக்கும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்கள் போங்க. உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் கன்னிராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே கன்னிராசியோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான். இப்போ இந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசியை பொறுத்தளவே வந்து பார்த்துட்டிங்கன்னா திங்கிங் மைண்ட் அதிகம், தெளிவான சிந்தனை, தெளிவான பேச்சு, கற்பனை, ஆசைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா கன்னிராசி. ஏன்னு கேட்டிங்கன்னா அது புதனோட அதிபதி. இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கடகராசியில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குருவோட அதாவது குரு உச்ச கிரகமாக கடகராசியில் இருக்காரு. அந்த கடகராசியில் புதனும் சேர்க்கப்பட்டிருக்காரு. அப்படி சேர்க்கு பெறும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பங்கள் இருந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு இல்லாமல் போக போகுது. அது இல்லாமல் உங்கள் ராசியில் வந்து யார் இருக்காங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இருக்காங்க. 11ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாத் புதனும் குரு, 10ஆம் இடத்துல செவ்வாய், மேனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான், கும்பத்தில் ராகு பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சாரப்படி கிரகநிலைகளோட அமைப்பாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு சில டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்களும் பயம் உங்களுக்கு இருக்கும். நம்ம ஒரு விஷயம் நம்ம எடுத்து பண்ணும் பொழுது நமக்கு அது தடங்கள் ஆயிருமா, நம்ம நினைச்சது நடக்காம போயிருமா அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ளேயே இருக்கும். இதே மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா முன்னாடி போய் நின்று எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமா வரும் பொழுது அது உங்களால் பேஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கலாம். அது இல்லாமல் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா குடும்பத்துல ஒரு சந்தோஷம், பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவகாலம் கிடைச்ச மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள், சந்தேக உணர்வுகள் இது எல்லாமே விலகும். ஏன்னா கன்னிராசி பொறுத்தளவுல டக்குன்னு எதுவுமே யோசிக்காம டக்குன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை உருவாகி. ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிகளுக்கு கண்டிப்பாக ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி தொழிலும் அதே மாதிரி தாங்க. தடப்பட்ட ஒரு தொழில், நீங்கள் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, பார்ட்னராக சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை சொந்தமாக பண்ணியிருப்பீங்க, வெளியூர் போயிருப்பீங்க, வெளிநாடு போயிருப்பீங்க, எந்த ஒரு தொழிலுமே நிரந்தரம் இல்லாமல் நீங்கள் இருந்திருப்பீங்க. அவங்களுக்குமே நிச்சயம் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். தொழிலில் ஒரு நிரந்தரமான தொழிலுங்கிறது அமையும். நீங்கள் மற்றவங்களை சார்ந்தோ மற்றவங்களை நம்பியோ
நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களை தேடி எல்லா சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஒரு சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, இத்தனை நாளாக நமக்கு வருமானம் இல்லை, நமக்கான அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கான அங்கீகாரமும், நினைச்ச தொழிலும், நினைச்ச வருமானம்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து படித்த படிப்புக்கான வேலை நமக்கு கிடைக்கல, நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல, வேலை நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக அமையறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய பேர்த்துக்கு வச்சுருக்கும். கடன் தொல்லை, ஹாஸ்பிட்டல் செலவு இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் செலவு கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துமே உங்களுக்கு சக்ஸஸ் இல்லாமல் இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு முன்னேற்ற பாதையில நோக்கி ஓடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எனக்கு கேட்டிங்கன்னா பொறுத்தளவில் கன்னிராசி பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் மேரேஜு, தான் நினச்சபடி வாழ்க்கை, நினச்சபடி தொழில் இது மாதிரி தான் அமையணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வச்சுருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சொல்லலாமா வேண்டாமா, நம்ம ஒரு தொழில் அமைக்கலாம், ஒரு லவ் பண்ணிட்டு இருக்க, நான் ஒரு மேரேஜ் பண்ணுறேன், ஒரு வண்டி வாகனங்கள் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டவங்களுக்கு கூட கட்டாயம் உங்களுக்கான எதிர்காலத்துக்கான ஒரு தொழில் அமைப்புங்கிறது, ஒரு திருமண அமைப்புங்கிறது கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். பார்த்தீங்கன்னா வாகனங்கள் அமைப்பு சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய மாற்றங்கள், ஒரு வாகன அமைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. இடம் மாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அந்த சனி இருக்கும்போது என்ன ஆகும்னா, சில தடுமாற்றங்கள் உங்களுக்கு வரும். உடல் உபாதைகள் தொந்தரவுகள் வரும். அதனால் இங்கே உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவான் என்ன பண்ணுவாருன்னா, அது சனியோட வீட்டில் ராகு இருக்கார். அந்த சனியோட வீட்டில் ராகு இருக்கும்போது, உங்ககிட்ட யாராவது வந்து அன்பாக பேசினாவே அவங்க நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லி நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். பட் என்ன ஒன்றுனா, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சலோட கண்டிப்பாக நீங்கள் போராடும் போது எதிரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துல வந்து ராகு பகவானும் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது மனைவியினால சில உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம், இல்லை கணவனாலும் மனைவிக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது. ஏதோ ஒரு என்னு கேட்டிங்கன்னா, உங்கள் 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வந்து யார் மூலியமா வரும்னா, 3வது ஆள் வகையில் வரலாம், சந்தேக உணர்வுகள் வரலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் தைரியமாக செயல்படுங்க. நிச்சயம் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பட் இது வந்து நம்ம கோச்சாரப்படி கிரகநிலையோட அமைப்பாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே நமக்கு சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்குது, நம்மளோட கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்கள் போகும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் கடகராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே கடகராசியோட அதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். இப்போ உங்கள் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்றிருக்காரு. ஆல்ரெடி சந்திரன் ராசி அதிபதியை கொண்ட கடகராசிக்கு குரு உச்சம் பெறும் பொழுது குருச்சந்திர யோகத்தில் இருக்கீங்க. அது இல்லாமல் உங்கள் ராசியில் புதனும் சேர்க்கப்பட்டிருக்காரு. அப்படி சேர்க்கு பெறும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கடகராசி பொறுத்தளவு நினைச்ச காரியங்கள் சக்சஸ் ஆகணும்,
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்படி பார்க்கும்போது முன்கோபங்களும் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். கற்பனைகளும் அதிகம், ஆசைகள் அதிகம். இது கடகராசி பொறுத்தளவுல இருக்கும். இந்த கடகராசிக்கு பொறுத்தளவுல இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, மன உளைச்சல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் குடுத்துருக்குங்க. தலைவலி பிரச்சனை நெறைய வந்திருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நெறைய வந்திருக்கும். நம்ம வாழ்க்கை முழுவதும் ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம செலவு பண்ணிருவோமோ! அப்படிங்கிற ஒரு பயம் எப்பவுமே கடகராசி பொறுத்தளவுக்கு இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அஷ்டம சனியில என்னென்ன சந்திக்க கூடாதோ எல்லா விஷயங்களும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு உச்சம் பெறாரு. அது உங்க ராசியிலேயே உச்சம் பெறாரு. அந்த குருவோட புதன் சேர்க்கை. உங்க குரு ஒரு ஞானக்காரகன், புதன் ஒரு ஞானக்காரகன். உங்க ராசிநாதன் சேரும் பொழுது குருச்சந்திர யோகத்துல உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது. இந்த ஆகத்துல செல்வாக்கு மிக்க ஒரு வாழ்க்கை, மன நிறைவான ஒரு வாழ்க்கை, குழப்பங்கள் விலகுற ஒரு வாழ்க்கையா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா, சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பெறாரு. அதாவது தன்னுடைய வீட்டுல சூரியன் ஒரு ஆட்சி பெறாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா, கேது பகவானும் இணைவு பெறாங்க. இப்படி கேது பகவான் இணைவு பெறும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு செயல்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ஒருத்தர்கிட்ட வந்து நீங்க பேசும் பொழுது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அத நான் சொன்ன மாரி உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகளாவும், தடப்பட்ட காரியங்கள் ஒரு அ தடங்கலாகாம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாவும் கண்டிப்பா அமையும். அது மட்டும் இல்லாம, வீட்ல சுப நிகழ்ச்சிகள் அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, வண்டி வாகனங்கள் வாங்க முடியல, சொந்தமா தொழில் பண்ண முடியல, ஒரு நகை நட்டு எடுக்க முடியல, குழந்தைங்க ஆசைப்பட்டத கூட நம்ம வாங்கி குடுக்க முடியல, அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, இப்ப நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லது நடக்கறக்கான ஒரு அமைப்பா இந்த கடகராசிக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகுமா? ஏன்னு கேட்டீங்கன்னா, கடகராசி பொறுத்தளவே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்களும், தடுமாற்றங்களும், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்திருக்கு. அவங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கறதுக்கான வாய்ப்புகளா அமைய போகுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சார் கணவர் வந்து என் பேச்சு கேட்கல. என்னை சந்தேகப்படுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பணம் குடுக்க மாட்டேங்கிறாரு. வீட்டுக்கு வர்றதே இல்ல. ஏதோ ஒரு 3வது ஆளு பார்த்து பேசுனா எப்படி வந்துட்டு போவாரோ, அது மாரி இருக்காரு. குடும்பத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமை தாங்க மாட்டேங்கிறாரு. அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, இப்ப இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிச்சயம் ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமையப்போகுது. அது மட்டும் இல்லாம, குடும்ப வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு அமைப்பாவும் இந்த கடகராசிக்கு இருக்க பொழுது. அப்படி கடகராசிக்கு இருக்கும் பொழுது, நிச்சயம் உங்களுக்கு ஒரு மன நிறைவான வாழ்க்கை கண்டிப்பா அமையும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லை. அதாவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாமீன் கையெழுத்து நீங்க போட்டுருவீங்க. நமக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி, நீங்க வாங்கி குடுத்துருவீங்க. வாங்கி குடுத்துட்டு, நீங்க யார நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்புனீங்களோ, அவங்க உங்களையே ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. அதனால உங்க குடும்பத்தில மன உளைச்சல்களும், குடும்பத்தில கருத்து வேறுபாடுகள் நிகழ்ந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில இருந்து விடுபட்டு, ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமைய போதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தொழில். கடகராசி பொறுத்தளவு வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதுல எந்த தொழில் பண்ணாலுமே, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் பிடிக்காம இருந்து, அதிலிருந்து வெளிய வரக்காக தான் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான தொழிலுங்கிறது கண்டிப்பா அமையும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும், அதே மாரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகள் வருங்க. நமக்கு மரியாதை குடுக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, கண்டிப்பா மரியாதை உங்களை தேடி வரப்போகுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்களோட சேர்க்கைகள். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் வந்து ரொம்ப நாளா உங்ககிட்ட வந்து ஒரு நட்பு உறவு வச்சிருப்பாங்க.
அவங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது ஒரு குறைய சொல்லி உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி பொறுத்தளவில் கண்டிப்பாக ஒரு நட்பு வட்டாரங்கிறது ஒரு பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக உருக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வாகன யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொந்தமாக கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், பழைய வண்டி ரொம்ப நாளாக நான் வச்சுட்ருக்கேன், அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விரயங்கள் கொடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாகன அமைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மெயினாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் செலவு நிறைய 2 நாள் நல்லா இருந்தால் 3வது நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் போகாமல் உங்களால் இருக்க முடியாது. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் குறைச்சி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே விலகி நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் அமையும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளாகவும் கண்டிப்பாக இது அமையுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் சில வரையும் கடன் தொல்லைகள் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து விலகி நல்ல ஒரு அமைப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலமாக இது இருக்க போதுங்க. இது வந்து நம்ம கோச்சாரப்படி கிரகண அமைப்பாக தான் நம்ம பார்த்துட்ருக்குங்க. இதே நம்மளுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி நல்லா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அதுவும் நம்ம ஜாதகத்தில் ஏதாவது கிரகநிலை தோஷங்கள் இருக்கான்னு நம்ம பார்த்து அதனோட வழிகள் நம்ம போகும்பொழுது நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் ஜாதகம் போகணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கம் நான் தரேங்க. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசிக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு ராசியோட அதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வச்சு தான் எல்லா ஒரு செயல்களும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது துலாம் ராசியோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கலை சார்ந்து ஒரு பேச்சாற்றல் அழகு சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சாரப்படி அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் சுக்கிரன் வந்து இடம்பெறார். அப்படி இருக்கும் பொழுதும் துலாம் ராசிக்கு பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தாலுமே கூட பட் என்னன்னா ஒரு சுப விரயங்களாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் புதனும், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அமைப்பும். அது இல்லாமல் வந்து பார்த்தா 10ஆம் இடத்துல வந்து குருவும் உச்சம் பெறாரு. இது வந்து இந்த கிரக நிலைகளோட அமைப்பினால நமக்கு இந்த துலாம் ராசி பொறுத்தளவில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 மாத காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி பொறுத்தளவில் எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்களும் தடுமாற்றங்களும் நம்ம நினச்ச விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு நடந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதம் இந்த காலகட்டத்தில் கிரகநிலைகளுடைய கோச்சாரப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையப்போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறாரு. அது உங்கள் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகம். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள நமக்கு கரெக்டான வருமானம் கிடைக்கிற அந்த வருமானம் கிடைக்காதனால பல குடும்பத்தில் பிரச்சனைகளும் தடுமாற்றங்களும் இருந்தனால நமக்கு அடுத்த லெவலில் போக முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிரிகளை வந்து பார்த்திங்கன்னா வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
மறைமுகமான விஷயங்கள் செய்யக்கூடியவர். அது மாதிரி இருக்கறனால உங்களை சுற்றி நல்லவங்க போல நடித்து உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலுமே கூட அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சு ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக இருக்க போதுங்க. அது இல்லாமல் வந்து 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். அந்த மீன ராசியில் சனி பகவான் இருக்கும் பொழுது நமக்கு வந்து என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாமல் மற்றவங்களை சார்ந்து போகும்போது அவங்க நம்மளையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகலாம். அது இல்லாமல் கும்பராசியில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே கூட தடுமாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலகறதுக்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள துளாராசி பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு தடுமாற்றங்களும், 2வது சண்டை சச்சரவுகள், நான் என்ன சொல்கிறது நீ என்ன கேட்கறது, சந்தேக உணர்வு, வீட்டுக்குள்ளே ஒரு அன்பு அரவணைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையிலெல்லாம் நடந்திருக்கும். என் கணவர் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, என் மனைவி என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை நம்பிப்பு சார்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு அந்யோன்யமும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். வெளி உலகத்துக்கு கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுருக்கோம். வீட்டுக்குள்ள ஒரு எதிர்ப்புறமாக தான் இருந்திருக்கோம். ஒரு அன்பான ஒரு அரவணைப்பான ஒரு அக்கறைங்கிறது இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட இந்த துளாராசிக்கு பொறுத்தளவு ஒரு ஆகஸ்ட் மாதம் ஒரு இன்பமான ஒரு அன்பான ஒரு குடும்பமாக கண்டிப்பாக அமைய போதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நான் நிறைய பொண்ணு பார்த்துட்டேன், நான் நிறைய மாப்பிள்ளைங்க பார்த்துட்டேங்க, எல்லாம் கைக்கூடி வருது, ஆனால் கடைசி டயத்தில் எங்களை விட்டு விலகிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திருமணத்துக்காக எடுத்த ஸ்டெப்பு கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து குரு உச்சமேட்டக்கனால வெளியூர் பயணங்களாக இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களாக இருக்கட்டும், சொந்த ஊரை விட்டுட்டு நம்ம வெளியூருக்கு போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், சொந்தமாக தொழில் பண்ணணும், வெளிநாட்டில் போய் ஒரு சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கான வருமானம் கிடைக்கல, நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்போ இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான தொழிலுங்கிறது கண்டிப்பாக அமையும். வெளியூர் பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஒரு பயணமாக உங்களுக்கு இருந்து அதுக்கான பலனுங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கடன் தொல்லைகளும் ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள், நான் வந்து இத்தனை வருஷமாக என்னுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கடன்லேயே போயிட்டு இருந்தது, எனக்கான வருமானமும் இல்லாமல் இருந்தது, நான் கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எனக்கு உருவாகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன நிம்மதிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போதுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிற பணம் நம்ம கோயிலுக்கு போய் கொடுக்குறோமோ இல்லையோ, ஹாஸ்பிட்டல் நம்மளால் போகாமல் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் கண்டிப்பாக நிவர்த்தனையாக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நான் ட்ரை பண்ணுறேன், இத்தனை நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் படித்த கல்விக்கான கண்டிப்பாக அதுக்கான வேலையும் கண்டிப்பாக உங்களுக்கு அமையப்போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமான மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதனால் வந்து விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி, அது மாதிரி சூழ்நிலைகளில் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. இது வந்து நம்ம ஒரு பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய கிரகநிலையில் அமைப்பு இப்படி இருக்குது, அதனோட வழியில் நம்ம போகும்போது நினச்சது எல்லாமே உடனே கைக்கூடி வருங்க. அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணி அதனான வழியில் நீங்கள் போங்க. உங்களுடைய ஜாதகம் பற்றி நீங்கள் முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.